கிமு 51 கிளியோபட்ராவின் தந்தை இறந்ததன் பின்னர் கிளியோபட்ராவும் அவரது சகோதரரான 13வது தொலமியும் எகிப்தின் சம ஆட்சியாளர்களாகினர். 12வது தொலமி அவுலடிஸின் மகளாக கிமு 69 கிளியோபட்ரா பிறந்தார். கிளியோபட்ராவின் தாய் யார் என்பதை வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் உறுதியாக கூற முடியாதுள்ளது. கிமு 51 தந்தை இறந்ததன் பின்னர் கிளியோபட்ராவும் அவரது சகோதரரான 13வது தொலமியும் எகிப்தின் சம ஆட்சியாளர்களாகினர். எகிப்திய விதிகளின்படி ஒரு பெண் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. அதனால் கிளியோபட்ரா 10 வயது சிறியவரான தனது சகோதரனை மணந்து கொண்டார். இது விசித்திரமாக இருந்தாலும் அப்போதைய எகிப்திய வழக்கம் அப்படியே இருந்ததாக தெரிகிறது. கிளியோபட்ராவின் அரசாட்சியில் எகிப்து செழிப்பாக இருந்ததாக சொல்கிறார்கள். எகிப்திய மக்கள் கிளியோபட்ராவை கடவுளாகவும் தேவதையாகவும் பார்த்தார்கள். அப்போது கிளியோபட்ராவின் வயது 18ஆகவும் அவரது சகோதரரின் வயது 10ஆகவும் இருந்தது. எவ்வாறாயினும் நீண்ட காலம் செல்ல முன்னரே கிளியோபட்ராவிடமிருந்த அதிகாரம் பறிபோனது. கிளியோபட்ராவுக்கும் தொலமைக்கும் இடையில் அதிகார போட்டி ஏற்பட்டதாக நம்பப்படுகின்றது. அத்தோடு தொலமையின் ஆலோசகர்கள் கிளியோபட்ராவை ஆட்சியிலிருந்து நீக்கியதாகவும் கருதப்படுகின்றது. இதன்படி கிமு 49 கிளியோபட்ரா சிரியாவுக்கு சென்றார். கிளியோபட்ரா சிரியாவுக்கு சென்றமை அவர் ஒரு கெட்டிக்கார பெண் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சம்பவமாகும். எகிப்தின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சிரியாவில் இருந்து கொண்டு ஒரு கூலி இராணுவத்தை அவர் திரட்டினார். கிமு 48 இந்த இராணுவத்தை எடுத்துக்கொண்டு எகிப்தை நெருங்கினார் கிளியோபட்ரா. ரோம ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஜூலியஸ் சீசருடன் மேற்கொண்ட யுத்தத்தில் தோல்வியடைந்த பொம்பே எகிப்துக்கு வந்தார். ஆனால் எகிப்தில் அவர் கொலை செய்யப்பட்டார். இதன் மூலம் சீசரின் உதவியை பெற்றுக்கொள்ள எண்ணினார் தொலமி. ஆனால் கிளியோபட்ராவும் சீசரின் உதவியை பெற்றுக்கொள்ள விரும்பினார். தனது எதிரியாக இருந்த போதும் பொம்பே கொலை செய்யப்பட்டமை குறித்து சீசர் அதிருப்தி வெளியிட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே தொலமி குறித்து சீசர் அவ்வளவு நல்லபிப்பிராயம் கொண்டிருக்கவில்லை. இதேவேளை கிளியோபட்ராவும் செயற்பட்டு கொண்டிருந்தார். ஜூலியஸ் சீசர் தங்கியிருந்த மாளிகையை சுற்றியும் தொலமியின் இராணுவம் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தது. எனவே சிசிலியின் அபோலோடோரஸ் சுமந்து சென்ற நிலவிரிப்பினுள் மறைந்து கொண்டுதான் கிளியோபட்ரா மாளிகையினுள் நுழைந்தார். ஜூலியஸ் சீசர் கிளியோபட்ராவிடம் மயங்கி போனார். எனவே கிளியோபட்ராவின் அரச உரிமையை பாதுகாப்பதற்காக அவர் போரிட்டார். மேலதிக இராணுவம் வரும் வரையில் சீசரின் ரோம இராணுவத்தால் தொலமியின் இராணுவத்தை தோல்வியடச் செய்ய முடியாமல் போனது. ஆனாலும் மேலதிக படைகள் வந்ததும் தொலமியின் இராணுவம் தோற்றுப்போனது. தொலமி தலைநகர் அலெக்சாண்ட்ரியாவை விட்டும் தப்பியோடினார். அவர் நைல் நதியில் மூழ்கி மரணித்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. மீளவும் கிளியோபட்ரா எகிப்தின் அரசியானார். அத்தோடு அப்போது 13 வயதான அவரது இன்னுமொரு சகோதரனான 14ஆம் தொலமியும் சம ஆட்சியாளர் ஆனார். எவ்வாறாயினும் அக்காலத்தில் கிளியோபட்ரா ஒரு பிரபலமான ஆட்சியாளராக இருக்கவில்லை. இக்காலத்தில் நைல் நதியில் நீர் அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டதால் உணவு உற்பத்தி குறைந்து எகிப்தின் பொருளாதார நிலை வீழ்ச்சியடைந்தது. இதேவேளை கிமு 47 கிளியோபட்ராவுக்கு ஒரு ஆண் பிள்ளை